ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 10/2/2025 தை மாதம் 28ஆம் நாள் குரோதி வருடம் திங்கட்கிழமை. அற்புதமான வாரம். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்க வேண்டும். நல்ல அற்புதமான நாள். திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் இன்றைய நாள். அதேபோல் சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே திருமண வைபவம் காண்கின்ற தம்பதியருக்கெல்லாம் நம்முடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். இறையருள் என்றும் உங்களுக்கு துணை வரட்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 சூரிய அஸ்தமனம் மாலை 6:13 இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:12 வரை புனர்பூசம். அதன் பின்பு பூச நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று இரவு 8:08 வரை வளர்பிறை திரையோதசி. அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வாரிசுகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல மார்க் வாங்கியிருப்பார்கள். மிட்டம் டெஸ்ட்டிலோ அல்லது ஏதேனும் பரீட்சையிலோ நல்ல மார்க் வாங்குவார்கள். அல்லது கலைகளிலே ஏதேனும் தேர்ச்சி பெற்று அதிலே நல்ல பரிசு வாங்கியிருப்பார்கள். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இப்படி ஏதேனும் போட்டிகளிலே பங்கு கொண்டு பரிசு வாங்கியிருப்பார்கள். அல்லது விளையாட்டிலே பரிசு வாங்குவார்கள். இப்படி ஏதேனும் ஒன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். வேலை பார்ப்பவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் இல்லத்திலே திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்தீர்கள் என்றால் சுபமாக முடியும். தை மாதம் முடியப் போகின்றது. ஜாதகத்தை கையில் எடுப்போம். பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஏதேனும் உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு, இப்படி திருமண வயதிலே இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகின்ற அற்புதமான நாள். அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெகு விரைவிலே திருமண முகூர்த்தம் குறிக்கப்படும். ஆகவே அற்புதமான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். இன்றைய நாளிலே மாலையிலே பிரதோஷ வேளை சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்லவைகள் எல்லாம் நடக்கும். நீங்கள் ஏதேனும் பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே கிடைக்கும். அதேபோல் சொத்து விஷயமாக ஏதேனும் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே முடியும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ வேளையிலே கோவிலுக்கு சென்று வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல யோகம் ஏற்படும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். பிரதோஷ வேளையிலே கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கவனத்தோடு இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சிவபெருமானை வணங்குங்கள். மாலையிலே சோமவார பிரதோஷம் கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். திருமண தேதியை முடிவு செய்து அதற்கான ஆயத்தங்களை செய்வார்கள். அதேபோல் சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. புதிய செல்போன் வாங்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடற்பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ தினம் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். ஒரு சிறிய தொகையை முன்பணமாக கொடுத்து புக் செய்வீர்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். தாய்வழி உறவுகளின் ஆதாயம் கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக கைகூடி வருகின்றன. பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். பிரதோஷ நாள் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விற்று விலகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். அயல் நாடுகளிலே உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தரிப்பீர்கள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு முழுவதும் சந்திராஷ்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக காட்டுகின்றது. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. உத்தியோகத்தை உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாரோடும் அதிகமாக பேசாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே இவற்றையெல்லாம் கடைபிடியுங்கள். மேலும் நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். பிரதோஷ தினம் மாலையிலே சிவனுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்கள், தயிர் வாங்கி கொடுங்கள், அபிஷேக பொடி வாங்கி கொடுங்கள், விபூதி வாங்கி கொடுங்கள், தேன் வாங்கி கொடுங்கள். இப்படி நல்லவைகளை வாங்கி கொடுங்கள். இறைவனுக்கு அபிஷேக பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இன்றைய நாளிலே பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வணங்குங்கள். சோமவார பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. தை மாத சோமவார பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. ஆகவே இன்றைய நாளிலே கோவிலுக்கு அவசியம் செல்லுங்கள். சிவபெருமானுடைய அருளால் எல்லா வளமும் பெற்று வாழுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி அவர் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் குதூகலமாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். தனவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக
கும்பராசினருக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ தினம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற நாள், பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும், மனக்குழப்பங்கள் தீரும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதாவது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு மனம் நன்றாக தெம்பாக இருக்க வேண்டும். கையிலே பணம் நிறைய இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்துவிட்டால் அவன்தான் ராஜா உலகத்திலே. இன்றைய நாளிலே மீனராசினருக்கு மூன்றும் சேர்ந்து வருகின்றது. விட்டு விடாதீர்கள், கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே பிரதோஷ தினம் சிவன் ஆலயம் சென்று சிவனுக்கு பானகம் நைவேத்தியம் செய்யுங்கள். சிவனுக்கு பானகம் நைவேத்தியம் செய்யுங்கள். வறிய குழந்தைகளுக்கு கல்விகளுக்கு உதவி செய்யுங்கள். கல்வி கற்க உதவி செய்யுங்கள். ஆடை வாங்கி கொடுங்கள். எளிய மக்களுக்கு ஆடை வாங்கி கொடுங்கள். வஸ்திரதானம், அன்னதானம் இவையெல்லாம் நம்முடைய தர்மத்திலே முக்கியமாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது. இல்லாதவர்களுக்கு சாப்பாடு போடுங்கள். பிரதோஷ தினம் இன்றைய நாளிலே இவற்றையெல்லாம் செய்தால் சிவன் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எனவே 12 ராசியினருக்கும் இன்றைய நாளிலே சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்கள் சிவபெருமானுக்கு. அதேபோல் வறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைய நாள் ஏற்றமான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், நாள், நட்சத்திரம் இவற்றையெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்தை நாம் நல்ல காரியத்தை தொடங்குகின்றோம். அதாவது நாள் எதற்காக பார்க்கின்றோம்? அதாவது நாம் அன்றாட பணிகளை செய்வதற்கு நாள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. தினம்தோறும் அலுவலகத்துக்கு செல்கின்றோம், அதற்கு நாள் பார்க்க வேண்டாம். ஆனால் புதிதாக ஒரு இடத்திலே வேலைக்கு சேரப்போகின்றோம் என்றால் நாள் பார்த்து செல்வது நலம். இல்லை ஐயா, இவர்கள் உடனடியாக என்னை வந்து பணியிலே சேரச் சொல்கின்றார்கள், நான் எப்படி நாள் பார்ப்பது என்றால் வாஸ்தவம், நியாயம். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர் தேங்காய் விட்டு இன்றைய நாள் இப்படி இருக்கின்றது, ஆனால் என்னை இன்று பணியிலே சேரச் சொல்கின்றார்கள், விநாயகா என்னோடு இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வெற்றியை தருவாயாக என்று விநாயகப் பெருமானை ஒரு 11 முறை வலம் வந்துவிடுங்கள். அதேபோல் அருகிலே ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் ஆஞ்சநேயரை ஒரு 11 முறை வலம் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றி விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர் தேங்காய் விட்டு நெய் தீபம் ஏற்றுங்கள். 2 பேருக்கும் நெய் தீபம் ஏற்றுங்கள். விநாயகப் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் நெய் தீபம் ஏற்றி வேலையிலே சேருங்கள். ஆக புதிதாக செய்வதற்கு நாள் பார்க்க வேண்டும். அப்படி நாள் பார்த்து செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் இதனை செய்யுங்கள். சரி, இந்த ஹோரை என்று சொல்கின்றார்களே, அது என்ன என்று பார்ப்போம். ஹோரை பார்த்து செய்கின்ற காரியங்கள் சோடை போகாது என்று சொல்வார்கள். ஹோரை என்பது என்ன? இந்த ஹோரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெற்றி தோல்விகளை எப்படி அது செய்கின்றது, அது எப்படி நம்மோடு தொடர்போடு வருகின்றது என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம். சுபஹோரை, அசுபஹோரை என்றால் என்ன? முதலிலே இதை நாம் பார்க்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவதற்கு எந்த ஹோரை மிக மிக முக்கியம், அதையும் பார்க்க வேண்டும். ஹோரை என்பது சூரிய உதயத்திலே இருந்து கணக்கிடப்படுகின்றது. அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஹோரையாக கருதப்படுகின்றது. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கொள்வோம்.
காலை முதல் 1 மணி நேரம், அதாவது 6 மணி முதல் 7 மணி வரை சூரியனின் ஹோரை. இதை அடுத்து 7 மணியிலிருந்து 8 மணி வரை சுக்கிரன் ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை சந்திரன் ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை. 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை. இதையடுத்து மீண்டும் சூரியனுடைய ஹோரை தொடங்கும். இதுபோல் செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை. புதன்கிழமை என்றால் காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. அதன் பின்பு ஒவ்வொரு மணி நேரமும் நான் மேலே குறிப்பிட்டது போல் வரிசைப்படி ஹோரை கணக்கிடப்படும். பொதுவாக காலை 6 மணி என்பதனை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஹோரைகள் கணக்கிடப்படுகின்றன. 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை உண்டு. ராகு கேது சாயா கிரகங்கள் என்பதனால் அவற்றுக்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தாலும் அவற்றுக்கு ஹோரை கிடையாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. பூமத்திய ரேகை, தீர்க்க ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதே போலத்தான் ஹோரைகளும் உருவாக்கப்பட்டன. எந்த கிழமை துவங்குகிறதோ, புதன்கிழமை என்றால் புதன் ஹோரை, வெள்ளிக்கிழமை என்றால் வெள்ளி ஹோரை. அதற்குரிய கிரகத்தின் ஹோரை முதல் 1 மணி நேரமாக கருதப்படுகின்றது. இவற்றிலே சுக்கிரன் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை ஆகிய 3ம் நல்ல ஹோரைகள். இந்த ஹோரையிலே நாம் நல்ல செயல்களை செய்ய துவங்கினால் அவை பெரும் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அதாவது வளர்பிறை காலத்திலே சந்திரன் ஹோரையும் நல்ல ஹோரையாகவே இருக்கும். இந்த ஹோரைகளிலே திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு முடியிறக்குவது, அதாவது மொட்டையடிப்பது, காது குத்துவது, பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, புதிதாக ஏதேனும் பதவி ஏற்பதென்றால் அது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவக்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இதிலே சனிகோரை ஒரு சில விஷயங்களுக்கு நன்றான பலனை தரும். கடன் அடைப்பதற்கு ஏற்ற ஹோரையாக சனிகோரை கருதப்படுகின்றது. உங்களுக்கு பெரிய கடன் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். சனிகோரையிலே கொஞ்சம் கொஞ்சம் கடனை கொடுக்க ஆரம்பித்தால் அந்த கடன் சீக்கிரம் அடையும். மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படாது என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அதேபோல் பழைய பாக்கிகள், கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்ப்பது, நடைபயணம் துவங்குவது, மரக்கன்றுகள் நடுவது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை துவங்குவது போன்றவற்றுக்கு சனிகோரை சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அதேபோல் சூரிய ஹோரையிலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும். நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர பங்காளி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, சொத்து பிரிப்பது, உயில் எழுதுவது, இரத்த தானம் செய்வது, உறுப்பு தானம் செய்வது, மருத்துவ உதவிகள் செய்வது, இவையெல்லாம் செவ்வாய் ஹோரையிலே மேற்கொள்ளலாம், வெற்றியை தரும். இந்த ஹோரையிலே ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பலைகுடா போர் கூட அழிவுக்கு உரிய கிரகம் என்பதாலும் அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது என்பதாலும் செவ்வாய் ஹோரையிலே போரை துவங்கினால் வெற்றி கிடைக்கும். மேலும் செவ்வாய் என்பதால் இந்த வளைகுடா போரானது நீண்ட நாட்களாக நீடித்தது. செவ்வாயிலே ஆரம்பித்ததன் காரணமாக அதற்கும் செவ்வாய் தான் காரணமாக இருந்தது. இதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதாவது தோல்வி தரும் ஹோரைகள் என்று பார்த்தால் இந்த கிழமையிலே இந்த ஹோரை வரும்போது எந்த காரியத்தையும் துவங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையிலே ஏதேனும் விஷயத்தை தொடங்கினால் தோல்வியை தரும். திங்கட்கிழமை அன்று சுக்கிரன் புதன் ஹோரைகள் சரியாக செயல்படாது. அதேபோல் செவ்வாய்க்கிழமை அன்று புதன் ஹோரை தோல்வியை தரும். புதன்கிழமை அன்று குரு சந்திர ஹோரைகள் சரியாக செயல்படாது. குருவாரம் அதாவது வியாழக்கிழமை அன்று சுக்கிர பலன் ஹோரைகள், சுக்கிர புதன் ஹோரைகள் சரியாக செயல்படாது. வெள்ளிக்கிழமை அன்று
குரு சந்திரஹோரைகள் தோல்வியை தரும். சனிக்கிழமை அன்று சந்திரஹோரை தவறை செய்யும். ஆகவே இவற்றையெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். குறித்து வைத்து கொண்டு நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளை செய்யும்போது ஹோரை பார்த்து நாம் இந்த காரியத்தை இன்றைய நாளிலே துவங்கலாமா, புதிதாக இந்த விஷயத்தை எடுக்கின்றோமே, வீடு கட்ட ஆரம்பிக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். நல்ல ஹோரை பார்த்து அதனை செய்யுங்கள். நல்ல சிறந்த ஜோதிடனும் சென்று கருத்துக்களை கேளுங்கள். கேட்டு அவற்றை சரியான நேரத்திலே, அதாவது சரியான நேரத்திலே துவங்கப்படுகின்ற செயல்கள் சரியான வெற்றியை பெறும். இதனை மனதிலே கொண்டு புத்திசாலித்தனமாக துவங்குகின்ற காரியம் சுணங்கக்கூடாது. அதற்கேற்றாற்போல் ஹோரை பார்த்து நம்முடைய வேலையை துவக்கி வெற்றிகளை பெறுவோம். வாழ்விலே சிறப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.